ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் இதெல்லாம் ஆட் பண்ணி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஜில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சு ஆட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம நன்னாரி சிரப் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இது நல்லா ஊறிருக்கு. ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதும். அந்த ஊற வச்ச சப்ஜா சீட்ஸில் ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 4 பாதாம் பிசினை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். ஒரு 4 இது போட்டாலே அதில் நிறையா கிடைக்கும். அந்த ஊற வச்ச பாதாம் பிசினில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஒரு நன்னாரி சர்பத் நம்ம சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் இதெல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.